You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி போகி. இன்னைக்கு போகி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆஸ் யூஷுவல் காலையில் போகி அன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே நம்ம போகி அன்னைக்கு தீய விஷயங்களெல்லாம் எரிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே போட்டுட்டு, அதுக்கு மேலே எப்படி எரிக்கிறதுன்னு தெரில. நான் துணியை தான் எரித்தேன். ஸோ துணி எரிச்சனால துணி ஈஸியாக பற்றிக்கிச்சு. லைட்டாக தான், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 தீப்பெட்டி தான் அந்த 2 குச்சி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாகவே செம்மையாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் தீய விஷயங்கள்லாம் என் கண்ணு முன்னாடி எரியிற மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் என்னென்ன பேட் மூமெண்ட் நடந்திருந்தாலும், எந்த ஒரு பேட் விஷயம்னாலுமே நம்ம மனசை அதை காயப்படுத்தியிருந்தாலோ, இல்லை அது ஒரு கசப்பான விஷயமா இருந்தாலுமே அதை எல்லாமே இந்த போகியோடு எரிச்சிடுங்க. உங்கள் லைஃப்பில் இன்னையோட ஒரு ஒரு நியூ என்ட்ரின்ற மாதிரி, புதுசாக ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாப்பி ஆகிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம பழைசெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்போ 2018 இன்றைக்கி வரப்போகிறது கிடையாது. நம்ம 2025ல் இருக்கோம். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக அந்த இயருக்குமே போக முடியாது. ஸோ இப்போ என்ன இருக்கோ இதை தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ யார் என்ன பண்ணியிருந்தாலும், எது நடந்திருந்தாலும் ஃபர்கட், லெட்ஸ் மூவ் ஆன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தென் எங்கள் மேரேஜ்க்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் இந்த விலாகில் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணேன். சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நான் வாங்கினது அப்போ ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பச்சைப்பா அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. எங்கே இருக்குன்னா டி நகரில் இருக்குது. இது டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய் தான் நான் இந்த கிளாத் வாங்கியிருந்தேன். இந்த கிளாத்தோட ப்ரைஸ் இதுலேயே நான் அப்படியே ஷோ பண்ணியிருப்பேன். நான் ஃபேக்காக சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய விஷயம் நான் என்ன பண்ணாலுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்ணுறதுக்காக நீ என்ன சீன் போடுறியா, நீ உன்னால் புடவை வாங்க முடியுது நீ வாங்குறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஜஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கோ அதை நான் ஷேர் பண்ணுறேனே தவிர்த்து என்னால் இது முடியுது, என்னால் இது முடியல அப்படின்றத நான் எதுவுமே இது பண்ணிக்கல. எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்க, நிறைய விஷயம் வாங்குறாங்க. நீ இப்போ கார் வச்சுருக்காங்கன்னா, நீ கார் வச்சுருக்கேன்னு சீன் போடுறியா, நீ கார் வச்சுருக்கேன்னு காட்டுறியா, அப்படிலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்குது, அதை காட்டுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் இல்லைன்னா அதோட தவறு நம்ம மேலே தவிர அடுத்தவங்க மேலே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. எனிவேஸ் நான் இந்த ஓல்டு விஷயம்லாம் பேசணும்னு நினைக்கல. ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபர்கட் பண்ணிட்டேன். பிகாஸ் போகி நாங்கள் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம். சாரி, ஷாப்பிங் போயிட்டு அப்படியே கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகி அன்றைக்குமே கோவில் போகிறது நல்லது. போகி அன்றைக்கி வர பௌர்ணமி. ஸோ நம்ம கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸில் இருக்க காளிகாம்பாள் கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். காளிகாம்பாள் கோயிலுக்கு செம்ம டிராஃபிக்கு. பிகாஸ் பாரிஸ் கிட்ட இருக்குது. பாரிஸில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே போகி அன்னைக்கே நிறைய பேர் அன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு நிறைய பேர் ஊருக்கு கிளம்புனாங்க. ஊருக்கு கிளம்புறனால அங்கே ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. பட் இருந்தாலுமே நாங்கள் பாரிஸ் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அந்த கோவிலுக்கு நான் போனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கோவில் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கோவிலில் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். ஒரு வழியாக நான் கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். கோவில் இன்சைடில் விளக்கு விற்கிறாங்க. பட் நான் அதை பார்க்கல. நான் வெளியேருந்தே ஒரு 2 விளக்கு வாங்கிக்கிட்டேன். எங்கள் அக்கா கூட தான் போயிருந்தேன். வெளியேருந்தே 2 விளக்கு வாங்கிட்டு நான் விளக்கேற்றிட்டேன். உள்ளேயே மாடு இருந்துச்சு கோவிலில். அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் நான் அந்த இதில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல மாடு இருந்துச்சு. அந்த இடத்துல கோவிலில் விளக்கு பூஜை எதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்னால் அந்த சைடெலாம் போக முடியல. இந்த சைடுமே இது பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் விளக்கேற்றிட்டோம்.
விளக்கு வந்து ஏத்துனதுக்கப்புறம் கோவில்ல ஒரு ரவுண்ட் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் போகி அன்னைக்கு எல்லா கோவிலுமே கொஞ்சம் விசேஷமா தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த கோவிலுமே விசேஷமா இருந்தது. ஃபோன் வந்து இன்சைட் டெம்பிள் உள்ள அலோவ்டு தான். பட் இன்சைட்ல நாட் அலோவ்டு. ஸோ வந்து நான் என்னால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ, என்னால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நான் வீடியோவா எடுத்திருக்கேன். ரொம்ப இதுவாலாம் நான் வீடியோ எடுக்கல. ஸோ அதுக்காக வந்து என்ன வீடியோ எடுத்திருக்க? அதுக்கு வேற ஒருத்தவங்க நான் ஒரு 4 பேர் வந்து திட்டுறீங்க. எனக்கு புரியவே இல்ல. எனக்கு திட்டுறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு. எதுக்கு சும்மா சும்மா வந்து என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ரீசென்ட்டா ஒரு 3 டேஸா தான் ரொம்ப அப்படியே வந்து திட்டுறீங்க. அதுக்கு முன்னாடிலாம் யாரும் என்ன திட்ட மாட்டீங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். எல்லாமே நன்மைக்கே அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் தான் என்ன பொறுத்தவரைக்கும். தென் வந்து கோவில்ல ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கோவில் ஃபுல்லா அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம். கோவில்ல வந்து ஒரு எவ்வளோ 280 சம்திங் எனக்கு சரியா ரேட் தெரியல. அந்த ரேட்டுக்கு வந்து அங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க, விளக்கு பூஜை மாதிரி. 108 பீப்புள்ஸ் அந்த இடத்துல வந்து 108 பேர் வந்து உட்காந்து ஸ்லோகன்லாம் சொல்லி விளக்கேற்றி அந்த விளக்க வந்து பூஜை பண்ணி வீட்டுக்கு அந்த விளக்க வந்து அணியாமல் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேருக்கு வந்து வீடு கொஞ்சம் லாங்காக இருக்கும். லாங்காக இருக்கவங்களாம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்களாம் வந்து அனுப்பிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. பட் அதையுமே வந்து நிறைய பேர் தாக்கு பிடிச்சி ஆட்டோவில் போகலாம், இது போகலாம், அப்படியே கவர்லாம் வச்சு மூடி கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ரொம்ப அல்ட்ரா லெஜண்ட் பக்தி மோன்ஸ். அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அதுவுமே நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இங்கே ஏற்றி பூஜை பண்ணியிருக்கோம், அதையோட வீட்டுக்கு போகணும் தான் நன்மை அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணும். உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே வந்து அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க வந்து கல்யாணத்துக்கு உகந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கல்யாணம்லாம் ஏதாச்சும் ஆகலை, ஏதோ தடங்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அவ்வளோ நன்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த கோவில் வந்து யூஸ்வலாகவே விசேஷம் தான். இது வந்து ஹைகோர்ட் ஆப்போசிட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஹைகோர்ட்லேயுமே ஏதாவது ஒரு கேஸு அப்படின்லாம் சொன்னால் அங்கே இருக்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்து அந்த கேஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு தான் எடுத்துகிட்டே போவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் காடு. நம்ம வந்து இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வேண்டிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கேஸை இது பண்ணால் அவங்களுக்கு தான் சக்ஸஸ்ன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் காடு. வந்து இந்த இடத்துலலாம் வந்து வீடியோ எடுக்க அலோடாக இருந்துச்சு. அதனால இந்த இடம் பிரச்சனை கிடையாது. இந்த இடமே வந்து கோவிலுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ரொம்ப நல்ல இதுவாக தான் இருக்குது கோவில். என்னோட ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோவில். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து பார்த்ததே இல்லை, என்னோட வீடியோவில் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து நான் என்ன பண்ணேன், இன்சைட்லுமே வந்து ஒரு சுற்றலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நம்மளும் ஒரு சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் வேறு என்னை வீடியோ எடுக்க விடாமல் என் முன்னாடி வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னால் வந்து அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியல. தென் வந்து கோவிலில் வந்து சாமி வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சாமி வந்து ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உக்கிரமாக இருக்க இந்த அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தை இது வந்து இன்சைடு வந்து அவ்வளோவா அலோட் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் அப்புறம் நம்ம ஃபோனே பிடுங்கிடுவாங்க. அதுக்கு எதுக்கு நமக்கு அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு தென் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே இவங்க வந்து வராகி அம்மன் வச்சுருந்தாங்க. வராகி அம்மனுமே வந்து ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. வராகி அம்மனுமே வந்து ஒரு பவர்ஃபுல் காட் தான். தென் வந்து கோவிலில் வந்து எல்லாமே பார்த்துட்டு தென் அவ்வளோதான். கோவில் கொஞ்சம் கூட்டமாக ஆரம்பிச்சது. பிகாஸ் இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த 108 பீப்புள்ஸ் வந்து உட்காண்ட்ருக்காங்க. உட்காந்து அவங்க அந்த விளக்கேத்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இப்போ ரீசெண்டாக போய் கூட நீங்கள் வந்து டோக்கன் போட்டு வாங்கி போய் உட்காந்துக்கலாம். அது மாதிரி கவுண்டர் வந்து க்ளோஸே ஆகலை. அதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து நாங்கள் கோவில்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் பஸ் ஏறி போயிடுவோம். இது வந்து கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும். 6:30 மணிக்கு நாங்கள் கோவில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது கேட்டு கேட்டு போனோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. தென் வந்து எங்களுக்கு வேண்டிய பஸ்ஸு வந்துடுச்சு. நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம்.
டிரைவருமே ஏறிட்டாரு. டிரைவர் ஏறுனோனே எங்க பஸ் வந்து எங்க வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. நாங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வந்து பஸ்ஸுமே வந்து போக போக ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பாரிஸ் சைடு. பாரிஸ் வந்து உள்ளேருந்து வெளிய போறதுக்கே அவ்வளோ நேரம் வந்து வண்டியே போல. நானும் ரொம்ப நேரமா வீடியோ எடுக்கிறேன். மூவே ஆகல. லைட்டா மூவ் ஆயிட்டுருக்கு. பாரிஸ்லேருந்து வெளிய வந்தோனே ஓகே போயிடுச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாரிஸ் உள்ளேருந்து வெளிய போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ்வளோ பேர் பாரிஸுமே ஒரு மெயின் பிளேஸ் தான். எல்லாருமே அங்கேருந்து பஸ்ஸில் போவாங்க. அதனால ஓகே காய்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.